ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. புற்றுநோய் வராமல் தடுக்க அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என ஆட்சியர் சுப்புலட்சுமி பேச்சு. வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காகிதமில்லத் அரங்கில் செஞ்சிலுவை சங்கம் மற்றும் அப்போலோ மருத்துவமனை இணைந்து அரசு ஊழியர்களுக்கு கேன்சர் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு கூட்டமானது மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் திரளான அரசு ஊழியர்கள் பங்கேற்றனர். இதில் ஆட்சியர் சுப்புலட்சுமி பேசுகையில் புற்றுநோய் குறித்து அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும். இது உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இதனை செஞ்சிலுவை சங்கம் செய்திருக்கின்றனர். மேலும் பள்ளி கல்லூரிகளில் போதையை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வை செஞ்சிலுவை சங்கத்தினர் ஏற்படுத்தி வருகின்றனர். புற்றுநோயை முதலிலேயே கண்டறிந்தால் அவர்கள் காப்பாற்றப்படலாம். இதனை செய்த செஞ்சிலுவை சங்கம் மற்றும் அப்போலோ மருத்துவமனைக்கு நன்றி தெரிவித்து புற்றுநோய் குறித்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும், நல்ல ஆயுளுடன் நீங்கள் வாழ வேண்டும் என பேசினார். இக்கூட்டத்தில் செஞ்சிலுவை சங்க நிர்வாகிகள் இந்திரநாத், வெங்கட சுப்பு, பாண்டியன், பர்வதா உள்ளிட்டோர் திரளான அரசு ஊழியர்களும் கலந்து கொண்டனர். முன்னதாக அரசு பள்ளி மாணவர்களை கல்வித்துறையின் சார்பில் இயற்கை முகாமிற்கு வழி அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பிரேமலதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் RJ சுரேஷ். நன்றியே சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒன்று வந்து இந்த கேன்சர் அவேர்னஸ் நமக்கு உள்ள தெரியப்படுத்துறது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் இன்ஃபர்மேஷன் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம எல்லாரையும் ஒரு மணி நேரம் உட்கார வச்சு சொல்லும் போது மனதில் அது ஒரு இடத்துல அடியாழத்துல பதிஞ்சு இருக்கும் பொழுது நமக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பா ஒரு 5 உயிர்களை வந்து காப்பதற்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையிலே ரெட் கிராஸ் பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த டீம் வந்து they are a wonderful team. இது மட்டுமல்லாமல் அவங்க ட்ரக் அவேர்னஸ் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கல்லூரிகளுக்கும் சென்று போதை பழக்கத்தை வந்து மாணவர்கள் மத்தியில வந்து கொண்டு வர, அதை தடுக்கணும், அதற்கான விழிப்புணர்வை பரப்புகிற பணியில மிக தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் இந்த நேரத்தில் நம்முடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றியையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ரெட் கிராஸ் அமைப்பினருக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய சேர்மன் சார் எல்லாரும் நல்ல கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதாவது ஏர்லி டிடெக்ஷன் அது ஒன்று அது வந்து ஒரு சின்ன ஒரு புள்ளியாகவோ ஒரு கட்டியாகவோ இருக்கும் போதே நாம ஒரு அலர்ட்டா இருந்து அது என்னங்கிறத ரூல் அவுட் பண்ணா ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பா we will definitely save lives. ஸோ அதனால அந்த வகையிலே இந்த விழிப்புணர்வு மிக 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 அத்தியாவசியமான ஒன்று. அதை நல்ல வகையிலே செய்து தருகிற ரெட் கிராஸ் அமைப்பினருக்கு மீண்டும் ஒரு முறை, அப்போலோ ஹாஸ்பிட்டல் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் இந்த செய்தியை உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களுடைய உற்றார் உறவினருக்கும் இங்கே இந்த விழிப்புணர்வை கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கும் அலுவலகத்துல சக பணியாளர்கள் இங்கே வராதவர்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு சென்று நாம் எல்லாம் ஒரு நல்ல உடல் நலத்தோடு நீண்ட ஆயுள் வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறுவதற்கு இந்த இது ஒரு சின்ன விதையாக அமைய வேண்டும். ஸ்டார்ட் பண்ண
Sinat. Sinat. சொர்பாடி போகிறோம் அதுவும் இல்லாமல் சிம்பிளாக யாரும் நல்ல எவ்வளவு பேர் போறாங்க சார் பேரோ சார் திருமலை பின்னாடி நல்ல பாவம் இவங்க எல்லாம் எந்த கிளாஸ் திருமலை பத்தங்க திருமலை கொடுத்து சரி ஆண்ட பேர் நல்ல ஜாலியாக போயிடும் நல்லா கவனமாக வண்டி ஓட்டணும் இறங்கி போறீங்க கவனமா பார்த்து வண்டி ஓட்டணும் சரியா சரியா அதனால இன்னொரு பேட்ச் கூட ஆல் தி பெஸ்ட் போட்டோ